ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நமக்கு ஒரு முக வசீகரம், பேச்சு வசீகரம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அற்புதமான ஒரு மந்திரம் இந்த பதிவில் கொடுத்துருக்கேங்க. சில பேரை யாருமே மதிக்கவே மாட்டாங்க, மதித்து பேச மாட்டாங்க, அவங்க பேசுகிற பேச்சுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க. இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அலட்சியமாக நடத்துவாங்க. வீட்லேயும் சரி அவங்களுடைய பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்சை எடுப்படாது. வேலை செய்கிற இடத்துலையும் சரிங்க அதே மாதிரி தான், ஒரு மதிப்பு இல்லாத தன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு ஏன் ஒரு அதிர்ஷ்டம் கூட இல்லை, நான் பேசுகிற பேச்சை எவனும் கேட்க மாட்டேங்கிறான், மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ரொம்பவும் ஒதுங்கி போவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரே ஒரு மந்திரம்னு பார்த்திங்கன்னா, தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய வலது கையை உங்களுடைய தலை மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கண்ணை மூடி ஒரு நிமிடம் சகலமும் வசி சர்வமும் வசி அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. இது தோராயமாக ஒரு 11 தடவையாவது சொல்லுங்கள். சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய பேச்சுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கணும், எனக்கு மதிப்பு தரணும், எனக்கு ஒரு வசீகரத்தன்மை, முக வசீகரம், பேச்சு வசீகரம் அத்தனையும் வேணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இருந்து நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கலாங்க. ஒரு 5 நிமிடம் கூட ஆகாது. இது தினந்தோறும் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாங்க உங்களுக்குள்ளேயே ஒரு வாக்கு தன்மை, முக வசீகரம் உங்களை பார்த்து திருப்பிக்கிட்டு போனவங்க அத்தனை பேரும் கூட வழியே அவங்களாவே பேசுவாங்கங்க. அவ்வளவு ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.